ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போரின் ஏய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தையில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் இனிதானி செய்மினை நாடி வந்த கோவிலின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசஜித தாளும் சிலம்பும் சிதங்கச்சும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியும் மதாரம் சர்வ வித்யாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். மகர ராசியிலே லக்னம் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு எந்த விதமான பலன்களும், வாழ்க்கை முறையிலே எந்த விதமான வாழ்வை ஜாதகன் சந்தித்து நடைமுறையிலே காய நகர்த்துவதாக இருப்பான். வாழ்க்கை எப்படி இருக்கும்? யாரு? மகரத்தை லக்னமாக கொண்டவர்கள். அப்போ மறைமுகமான அங்கங்களிலே மச்சங்கள் காணப்படும். நீளமான உருண்டு திரண்ட விழிகளை ஜாதகன் பெற்றிருப்பான். வாசனை திரவியங்களின் மேல் அதிக நாட்டம் உள்ளவனாக ஜாதகன் இருப்பான். உறுதியான சிந்தனை உடையவனாக இருப்பான். சௌக்கியமான தேகத்தையும் ஆரோக்கியமான உடலையும் பெறக்கூடியவனாக இருப்பான். இல்லாளுக்கு இனிமையானவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் என்ன எப்படி இருக்கும்? செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே, சுகபோகமான வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே வாழ்க்கையில் ஜாதகன் நல்ல சகல வசதிகளோடு இருப்பவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இல்லாளுக்கு பிரியவனாகவும் இருக்க வாய்ப்புகள் உண்டு. 10 வயதிலே காய்ச்சலால் ஜாதகன் கஷ்டப்பட்டு தேறியிருப்பான். 32ஆம் வயதுகளிலே அயல் நாட்டுக்கு சென்று வரக்கூடியவனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. 37ஆம் வயதுகளிலே ஜாதகன் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பு. விஷ ஜந்துக்களால் ஜாதகனுக்கு பிரச்சனை இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. லக்கினத்தை சுபர் பார்த்தால் 67 வயது வரை ஆயுள் பலமாக இருக்கும் என்று சொல்லலாம். வணக்கம்.